நேற்று என்னாச்சு தெரியுமா? நம்ம டைம் 12 o'clock பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் நானும் பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். கரெக்டா 11:50 55 தூங்கிட்டேன். 8 o'clock எந்திரிச்சேன். அப்புறம் யூடியூப்யாவது ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்துனே விஜய் சேதுபதியோட இது இருந்துச்சு. ஏதோ பிக் பாஸ் லைவ் அப்படின்ட்டு. அப்புறம் பயங்கர தூக்கம். அப்பெல்லாம் அப்படியே ஓபன் பண்றேன். சரி ஃபர்ஸ்ட் சீன் அந்த பிக் பாஸ் மியூசிக்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பேச போறேன். என்ன பேசுறான்னு அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கேன். நண்டு அப்படின்னு ஆரம்பிச்சது. என்ன நண்டுங்கிறாரு? நண்டு பிராண்ட் லுங்கிகள். அட பாவிகளா, இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறத. என்ன பேசுறோம் யுத்து பார்த்துட்டு இருக்கும் போது நண்டு பிராண்ட் லுங்கிகள்ல அட்வர்டைஸ்மெண்ட் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து புரியல. ஆக்சுவலா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நண்டு பிராண்ட் லுங்கிகள் அப்படின்ட்டு அது ரொம்ப ப்ரீமியமா காட்டிக்கிறதுக்காக ஸ்டைலா நண்டு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதனால இவர் நண்டு அப்படின்னு சொன்னா எனக்கு புரியல. அப்படி இன்ட்ரோ சீன்ல அப்படி விஜய் சேதுபதி பாட்டுலாம் பாடி உள்ள வர மாதிரி வந்து அப்படியே எல்லாரும் வந்துட்டு கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரே வெக்கம் விஜய் சேதுபதிக்கு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா வந்துட்டு ஹி லுக்ட் லிட்டில் நர்வஸ். அதுக்கப்புறம் ஹி காட் யூஸ்ட் இட். எப்பவும் பேசுற விஜய் சேதுபதி ஆயாச்சு. ஒரு 1 or 2 contestants இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? ரவீந்திரன், ஃபேட்மேன். அவன் ஜெயிலா இருந்தா. அது இந்த கண்டென்ட்ல வராது, நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுவோம். சோ எங்களை வச்சாடா கண்டென்ட் பண்ற அப்படின்னு கண்டென்ட்டையே உள்ள அமிச்சிட்டாங்க. இனி ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். உள்ள என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ரவீந்திரன். அதுவும் டெக்னிக்கா வந்து உள்ளெல்லாம் அனுப்பல, உள்ள அந்த ஸ்கிரீன் மூடிட்டாங்க, வெளியிலேயே உட்கார்ற மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் வந்து ரவீந்திரன் தான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் வந்து ஹாய் சார் அப்படின்னு. உள்ள மனசுல அடே நீயாடா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க தெரியும். இருந்தாலும் வந்து டிவியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஹாய் எல்லாரும் எல்லாத்தையும் பாத்துக்கிறத பாக்கணும். ஹாய் ஹாய் ஹே ஹாய் அப்படின்னு. நீயாடி வந்திருக்க அப்படின்னு உள்ள என்னென்னமோ ஓடும். அவ்வளவு நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாய்ல இருந்து. அப்புறம் வீடு வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் தான் பெஸ்டா இருக்கு. போன தடவை இருந்தது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்தது. இந்த தடவை வீடு டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு. பட்டர்ஃப்ளை கார்டன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த தடவை வந்துட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். அம்மா இந்த விசு படத்துல வருமே, அந்த படத்துல வருமே நடுவுல கோடு போட்டாங்க. இப்போ உள்ள போனோடனே சண்டே முட்டி விட்டாங்க. நீங்க எது வேணுமோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஒரு சைடு வந்து நல்லா இருக்கு, இன்னொரு சைடு வந்துட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப பேசிக்கா இருக்கு. பெட்டெல்லாம் ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, ரோடுங்கிற வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டாங்க. பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியானா இவங்களே லவ் கண்டென்ட் வச்சுட்டு பிக் பாஸே ஓட்டுவாங்க. இப்படி வச்சுட்டு எப்படி லவ் கண்டென்ட் வரும்? சீரியல் மாதிரி கொண்டு போக போறாங்கன்னு சொல்லு. என்னது எப்ப சேருவாங்க நம்மளாம் ஆர்வமா பாத்துட்டு இருப்போமே, அந்த மாதிரியா? சேர்ந்தாலும் பிரிச்சு விட்டுருவாங்க. அதுவும் கரெக்டா. அப்புறம் இவங்கெல்லாம் ரியல் கப்லாம் தெரியல. அந்த ஆர்னாவும் அச்சிதா அவங்க வந்து வந்தது 2 பேர்த்துக்கு தெரியாதாமா. உள்ள பார்த்துனே சர்ப்ரைஸ், வாட் அ சடன் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஹாய் அப்படின்னு பாத்துக்கிறாங்க. நான் கூட சரி இவங்களை என்ன அனுப்பிச்சிருக்காங்க, 2 பேர் பேசிக்க மாட்டாங்க போல இருக்கு, அப்புறம் எப்படி சீரியல் பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹாய் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. நிஜமாவே சொல்லு, இதுக்கு முன்னாடி நீங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யா நஞ்சுண்டன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி தொண்டை கட்டின வாய்ஸ் மாதிரி இருக்கும், சரியா? அதுதான் வந்து அவளோட மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால நிறைய ரிஜெக்ஷன் எல்லாம் ஆச்சு அப்படின்னு வீடியோலாம் போட்டுருந்துச்சு. அவங்கள ஆறுதல்லாம் சொல்லி அமுச்சு விட்டாங்க. அப்புறம் போட்டு இந்த மகாராஜால இப்ப விஜய் சேதுபதி பொண்ணு வந்துச்சுல சாட்சினா, அவளும் வந்திருக்கா. ஸோ அவ வந்துட்டு பார்த்து என்னாச்சு உடம்பு சரியில்லையா, தொண்டை கட்டிருச்சா அப்படின்னு கேட்டுட்டா, பாவம். அப்புறம் இல்லை என்னோட வாய்ஸே இப்படிதா அப்படின்னா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு திருப்பியும் சுனிதாவோ யாரோ அவளும் வந்து என்னாச்சு வரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, தொண்டை கட்டிருச்சா அப்படின்னு கேட்டா அவளும். அப்புறம் இல்லை
என்னோட வாய்ஸே அப்படிதான். அவளாவது பரவாயில்ல, எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டனால ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. வேற யார் யார் வந்திருக்காங்க? தர்ஷா குப்தா கோயம்புத்தூராமா, எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சாமா. தர்ஷா குப்தா, தர்ஷிகா, அது வந்து சீரியல்ல நடிக்கிற ஒரு பொண்ணு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரஞ்சித், நம்ம பழைய காலத்து ஆக்டர், இப்போ கூட சீரியல்ல கூட நடிச்சிட்டு இருந்தாரு. அது என்ன ஆச்சு, கான்ட்ரவர்சி ஆச்சு. விஜய் சேதுபதி வந்துட்டு மேடையிலே வச்சு செஞ்சுருந்தா. எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித்தே வேற, இப்போ நான் பாக்குறது ரஞ்சித் வேற. அவர் வந்து அப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். என்னாச்சு? அப்புறம் அதுக்கப்புறம் தீபக், நம்ம விஜய் டிவி தீபக். அப்புறம் வேற யாரு, சுனிதா. அப்புறம் ஜெஃப்ரின்னு ஏதோ ஒரு கானா பாடலுக்கு வந்த பையன், குட்டி பையன். அப்புறம் ஒரு ஆர்ஜே ஒரு பொண்ணு, அவன் வந்து ரொம்ப படிப்பாளியாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன், அதோ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு ஒரு ஃபேமஸா ஷோ வந்துச்சு தெரியுமா, அதுல வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தான் அந்த பையன், நல்லா பேசுவான். ஸோ அந்த பையன் வந்திருக்கான். அப்புறமா எல்லாரும் வந்து பிக் பாஸ் வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு விஜய் சேதுபதி வந்து, சரி நீங்க உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க, நானும் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டாரு. 24 hours கழிச்சு ஃபர்ஸ்ட் டேவே எலிமினேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேட்மேன் தான் போவான். ஃபேட்மேனா தான் இருக்கும் அப்படிதான் நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா கண்டென்ட் வேணும்ல. நான் ஏன் அப்படி நினைச்சேன்னா, ரொம்ப மூச்சு வாங்குது அவருக்கு. எப்படி வந்து ஃபுல் ஷோ சஸ்டெயின் பண்ணுவான்னு தெரியல. அப்படி நடந்து போனதுக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது. அண்ட் அப்படியே உட்காந்து பேசும்போது மூச்சு வாங்குது. இந்த யூடியூப் ஷோஸ்லாம் தெரியறது இல்லை. ஏன்னா மைக் வந்து இப்படி வச்சு பேசுவாங்க என்னமோ. இந்த பிக் பாஸ் இதுல இந்த மைக் இப்படி மாட்டிக்கிறனால ரொம்ப அப்படியே காத்து மூச்சு வாங்குற சத்தம் கேட்குது. இருக்கலாம் அவரா, பட் கண்டென்ட் வேணும்ல. அதனால கொஞ்ச நாளாவது கண்டென்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு யார் எலிமினேஷன்ட்டு. விஜய் சேதுபதி வேற நல்லா பேசுற மாதிரி பேசிட்டு அப்படின்னு நடுவில் மிரட்டாரு. ஆனால் வீக்கெண்டே நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு சொல்லிக்கிறாரு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நிஜமாவே ஸ்ட்ரிக்டா இருக்காரா என்னன்ட்டு. பட் ஐ ஃபீல் ஹி வில் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பிடிக்கலன்னு சொல்ற தைரியம் இருக்கு விஜய் சேதுபதிக்கு. சொல்லி ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் சேதுபதியோட ஷோ. நானும் வரேன். ஓகே, I'll see you in the next video. Bye.